இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவோட முன்னணி மருந்து நிறுவனமான சிப்லா பத்தி தான். அவங்களோட சமீபத்திய காலாண்டு முடிவுகள் வெளியாகிருக்கு. விற்பனை நல்லா வளர்ந்திருந்தாலும் லாபத்துல ஏன் ஒரு சின்ன அழுத்தம்? வாங்க இந்த நம்பர்களுக்கு பின்னால என்ன கதை இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். சிப்லாவோட Q2 ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஆனா இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் உண்மையில நமக்கு என்ன சொல்ல வருது? வெறும் எண்களை தாண்டி கம்பெனியோட உண்மையான நிலைமை என்ன? முக்கியமா ஒரு பெரிய ரிசர்ச் நிறுவனம் சிப்லா பத்தினா அவங்களோட பார்வையை மாத்திருக்காங்க. அது ஏன்? வாங்க எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, முதல்ல நாம பார்க்க வேண்டியது ஹெட்லைன் நம்பர்ஸ், அதாவது கம்பெனியோட வருமானம், லாபம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு குவிக் லுக். இதுதான் நமக்கு ஒரு முழு படத்தையும் சுருக்கமா காட்டும். இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, சிப்லாவோட சேல்ஸ் போன வருஷம் இதே காலாண்டை விட 7% அதிகரிச்சு 7447 கோடி ரூபாயா இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஆனா EBITDA பாருங்க, அதாவது வட்டி வரி எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி வர்ற லாபம் அது 2% குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் எல்லா செலவும் போக கம்பெனி கையில நிக்கிற நிகர லாபம் 4% உயர்ந்திருக்கு. சோ சிம்பிளா சொல்லணும்னா விற்பனை அதிகரிச்சாலும் லாபம் ஈட்டுறதுல கொஞ்சம் பிரஷர் இருக்கு. ஓவராலா பார்த்தோம்னா கம்பெனியோட பிசினஸ் சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் போன வருஷத்தோட ஒப்பிடும்போது 8% வளர்ந்திருக்கு. இது அவங்களோட டாப் லைன் வளர்ச்சிக்கு ஒரு பாசிட்டிவான அறிகுறி. சரி, இந்த வருமானம் எல்லாம் சிப்லாவுக்கு எந்தெந்த மார்க்கெட்ல இருந்து வருது? இந்தியாவா இல்ல வெளிநாடுகளா? வாங்க அந்த வருவாய் பிரிவை பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்களேன், ரொம்ப தெளிவா புரியும். சிப்லாவோட மொத்த வருமானத்துல 41%, அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நம்ம இந்தியாவில இருந்து மட்டுமே வருது. அதுக்கு அடுத்த இடத்துல நார்த் அமெரிக்கா 27% பங்களிப்போட இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? சிப்லாவுக்கு இந்தியா தான் அவங்களோட கோட்டை. இப்போ இந்த டேபிள்ல பாருங்க, இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, வருமானத்துல இந்தியா தான் நம்பர் 1. ஆனா வளர்ச்சியில அங்கதான் ஒரு ட்விஸ்ட். வளர்ந்து வர்ற மார்க்கெட்ஸும் ஐரோப்பாவும் தான் 20% வளர்ச்சியோட உன்னணியில இருக்கு. ஆப்பிரிக்கா மார்க்கெட்டும் 10% வளர்ந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிப்லா இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகள்லயும் ரொம்ப வேகமா தன்னோட கால்களை பதிச்சிட்டு வராங்க. ஓகே, இது வரைக்கும் நல்ல விஷயங்களை பார்த்தோம். இப்போ ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி கம்பெனியோட வளர்ச்சிக்கு எந்த விஷயங்கள் உதவுது, அதே நேரம் அவங்க சந்திக்கிற சவால்கள் என்னென்னு ஒரு பேலன்ஸ்டு வியூ பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால நல்ல பெர்ஃபார்மன்ஸ், வட அமெரிக்கால சேல்ஸ் மறுபடியும் பிக்கப் ஆனது. இதெல்லாம் வளர்ச்சிக்கு பெரிய சப்போர்ட். அதுலயும் முக்கியமா அமெரிக்கால அவங்களோட பயோசிமிலர் மருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பயோசிமிலர்னா என்னன்னா, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஒரிஜினல் மருந்தோட கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆனா விலை குறைவான ஒரு வெர்ஷன். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னொரு பக்கம் அவங்களோட ரெவ்லிமிட் அப்படிங்கிற மருந்து விற்பனை குறைஞ்சதும் லாப வரம்புகள் அழுத்தம் இருக்கிறதும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால்கள். இந்த காலாண்டுல வந்த செய்திகள்லயே ரொம்ப முக்கியமான, ஒருவேளை சிப்லாவோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம்னா அது எலி லில்லி அப்படிங்கிற பெரிய நிறுவனத்தோட அவங்க போட்டிருக்கிற ஒரு ஒப்பந்தம் தான். சிப்லா உலக புகழ்பெற்ற எலி லில்லி கம்பெனியோட ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சர்க்கரை நோய் மற்றும் உடல் எடை குறைப்புக்கு பயன்படுற உலக அளவுல பிளாக் பஸ்டர் கிட்டான மவுஞ்சாரோ அப்படிங்கிற மருந்த இந்தியால யுர்பீக்ங்கிற பேர்ல சிப்லா விற்க போறாங்க. இது GLP-1 வகையை சேர்ந்த மருந்து. இப்போ உலகத்துல ரொம்ப வேகமா வளர்ந்து வர்ற ஒரு மார்க்கெட் இது. இந்த மார்க்கெட்டுக்குள்ள சிப்லா நுழையிறது அவங்களோட ஃபியூச்சருக்கு ஒரு மிக முக்கியமான வியூக நகர்வுன்னே சொல்லலாம். சரி, இந்த பெரிய பார்ட்னர்ஷிப் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கம்பெனியோட உடனடி எதிர்காலம் எப்படி இருக்கு, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு முக்கியமான ஆய்வு நிறுவனம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். சிப்லா நிறுவனமே அவங்களோட லாப கணிப்பை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதாவது FY26க்கான EBITDA மார்ஜின் வழிகாட்டுதல் முன்னாடி 23.5%லிருந்து 24.5% வரை இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அதை 22.8%லிருந்து 24.0%மாக குறைச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, லாபத்துல இருக்கிற அழுத்தம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு தொடரும்னு கம்பெனி எதிர்பார்க்குது. இப்போது மணி கண்ட்ரோல் ரிசர்ச் நிறுவனம் சிப்லா பற்றி வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்தி அறிக்கையை பார்க்க போகிறோம். செய்தி இதுதான். மணி கண்ட்ரோல் ரிசர்ச் சிப்லா பங்கு மேல அவங்க வச்சிருந்த பரிந்துரையை ஈக்குவல் வெயிட் அப்படின்னு குறைச்சிருக்காங்க. இது அவங்களுடைய அறிக்கையில வெளியான ஒரு தகவல். சரி, அவங்க ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்க? 2 முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. ஒன்னு, சிப்லா பங்கோட விலை அதோட வரலாற்று சராசரி விலையை விட இப்போ கொஞ்சம் அதிகமா ட்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. 2வது, இந்த புதிய GLP-1 மருந்து ஒப்பந்தம் மற்றும் எதிர்காலத்து திட்டங்கள் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவான தகவல்கள் தேவைன்னு எதிர்பார்க்கறாங்க. மறுபடியும் ஒரு முறை தெளிவுபடுத்திக்கிறோம், இது அந்த ஆய்வு நிறுவனத்தின் கருத்து பற்றிய ஒரு செய்தி மட்டுமே. இது எங்க சேனல் சார்பாக கொடுக்கப்படுற எந்த முதலீட்டு பரிந்துரையும் கிடையாது. சரி, இப்ப நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் சுருக்கமா ஒரு 3 பாயிண்ட்ல தொகுத்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்ஸ்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, 1, சிப்லா நல்ல சேல்ஸ் வளர்ச்சி காட்டியிருக்கு. குறிப்பா வெளிநாட்டு மார்க்கெட்கள்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 2, எலி லில்லி கூட போட்டிருக்கிற ஒப்பந்தம் அவங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கலாம். 3, ஆனா மணி கண்ட்ரோல் ரிசர்ச் நிறுவனம் பங்கின் விலை மற்றும் எதிர்கால திட்டங்கள்ல இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவைங்கிறதால அவங்களோட பரிந்துரையை குறைச்சிருக்காங்க. நீங்க ஷிப்லாவோட இந்த பயணத்துல எதை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறீங்க? அவங்களோட தற்போதைய செயல்பாடுகளையா, இல்ல எலி லில்லி பார்ட்னர்ஷிப் மாதிரி அவங்களோட எதிர்கால திட்டங்களையா? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற தினசரி சந்தை செய்திகள் மற்றும் கல்வி சார்ந்த உள்ளடக்கங்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற மூன்றாம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.